ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎஸ் ப்ரோ. இன்னைக்கு மல்டிப்ளிகேஷன் ட்ரிக்ல ட்ரிக் நம்பர் 3 பார்க்க போறோம். இந்த ட்ரிக்ல நமக்கு எந்த நம்பர் கொடுத்தாலும் அதை எப்படி 5ஆல 25ஆல அண்ட் 125ஆல மல்டிப்ளை பண்றது அப்படிங்கிறத இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய ட்ரிக்ஸ் அண்ட் மேக்ஸ் கிளாஸஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அண்ட் ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். இப்போ நம்ம நேராக கிளாஸ்க்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு நம்பரை எப்படி 5ஆல ஈஸியாக மல்டிப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆக்சுவலாக என்னன்னா, நம்ம ஒரு நம்பரை 5ஆல மல்டிப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ எக்ஸ்னு இப்போ ஏதாச்சும் ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க, என்னன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க. இப்போ நான் என்ன 5ஆல மல்டிப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னா, n இன்ட்டு இந்த நீங்கள் 5 எப்படி எழுதிக்கலாம்னா 10/2ன்னு எழுதிக்கலாம். கிளியரா? அப்போ நீங்கள் 5ஆல மல்டிப்ளை பண்ணுறதும் 10/2ஆல மல்டிப்ளை பண்ணுறதும் சேம் தான். அப்போ இந்த ப்ராசஸை நான் சிம்பிள் ஆக்கிறதுக்காக என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு நம்பரை 5ஆல மல்டிப்ளை பண்றதுக்கு பதிலா அந்த நம்பரை ஃபர்ஸ்ட் 10ஆல மல்டிப்ளை பண்ணி அதுக்கப்புறம் 2ஆல டிவைட் பண்றேன். இப்படி நான் பண்ணும்போது எனக்கு கால்குலேஷன் வந்து ரொம்ப சிம்பிளா நடக்கும். என்ன நடக்குதுன்னு பாருங்க. இப்போ இந்த இடத்துல 84 நான் 5ஆல மல்டிப்ளை பண்றதை காட்டிலும் 5ஆல மல்டிப்ளை பண்றது எதுக்கு ஈக்குவல் நான் சொல்லிட்டேன், 10ஆல மல்டிப்ளை பண்ணி 2ஆல டிவைட் பண்றதுக்கு ஈக்குவல். அப்போ 84 10ஆல டிவைட் பண்ணி 10ஆல மல்டிப்ளை பண்ணி அதை 2ஆல டிவைட் பண்ணனா எனக்கு என்ன ரிசல்ட் கிடைக்குதோ அதுதான் 5ஆல மல்டிப்ளை பண்ணும்போது கிடைக்கிற ரிசல்ட்டுக்கு ஈக்குவலா இருக்க போகுது. அப்போ அந்த ப்ராசஸை நீங்க அப்ளை பண்ணும்போது என்ன நடக்குது பாருங்க. ஃபர்ஸ்ட் 84 10ஆல மல்டிப்ளை பண்ணா எவ்வளவு கிடைக்கும், 840. அடுத்து அதை 2ஆல டிவைட் பண்ணிக்கலாம். அப்போ எந்த நம்பரா இருந்தாலும் 10ஆல மல்டிப்ளை பண்றதும் ஈஸி தான், அதை 2ஆல டிவைட் பண்றதும் ஈஸி தான். அப்போ 840 டிவைடட் பை 2 எனக்கு எவ்வளவு கிடைக்கும், ஆன்சர் இஸ் 420. ஸோ ஆன்சர் இஸ் 84 இன்டூ 5 எவ்வளோ, 420. சிம்பிளா வந்துருச்சா? இப்போ இங்க பாருங்க 427 5ஆல எப்படி ஈஸியா மல்டிப்ளை பண்றது. அப்போ 4270 ஃபர்ஸ்ட் 10ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், அடுத்த 2ஆல டிவைட் பண்ணிக்கிறேன். முடிஞ்சு போச்சு. 2ஆல டிவைட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும், 2135. கிளியரா? அடுத்து பாருங்க 1562 5ஆல மல்டிப்ளை பண்ண போறோமா. அப்போ 15620 டிவைடட் பை 2ஆல கேன்சல் பண்ணும்போது 7 2s are 14, 8 2s are 16. ஓகே, 7810. கிளியரா? அப்ப இப்படித்தான் நீங்க இனிமே எந்த கால்குலேஷன் எடுத்தாலும் 5ஆல மல்டிப்ளை பண்றதுக்கு இந்த ட்ரிக் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களால சிம்பிளா மல்டிப்ளை பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்ப பாருங்க அடுத்த ட்ரிக்ல 25ஆல எப்படி மல்டிப்ளை பண்றதுன்னு சொல்லிட்டு. அப்ப லாஸ்ட்ல நான் சொன்ன மாதிரி n ஒரு நம்பர் இருக்கு. அந்த nங்கிற நம்பரை நீங்க 25ஆல மல்டிப்ளை பண்றீங்கன்னா இதை நான் எப்படி எடுத்துக்க போறேன்னு பாருங்க. என்ன வந்து ஆக்சுவலா 25 எப்படி எழுதலாம், 100/4ன்னு எழுதிக்கலாம். அப்போ ஒரு நம்பரை நீங்க 25ஆல மல்டிப்ளை பண்றதுக்கு பதிலா அந்த நம்பரை ஃபர்ஸ்ட் 100ஆல மல்டிப்ளை பண்ணி அதுக்கப்புறம் அதை 4ஆல டிவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா ஆன்சர் கிடைக்கும். இப்போ இதை எடுத்து 25ஆல மல்டிப்ளை பண்றதுக்கு எடுத்துக்கிற டைமை காட்டிலும் இந்த ப்ராசஸ் நம்ம பண்ணும்போது நமக்கு அதை விட ரொம்ப கம்மியான டைம் தான் தேவைப்படும். நீங்க நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா வித்தின் செகண்ட்ஸ்லேயே உங்களால முடிச்சிட முடியும். இப்போ பாருங்க, இப்போ 68 25ஆல நான் மல்டிப்ளை பண்ண போறேன். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், 68 100ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ இங்க எந்த நம்பர் இருக்கோ அது கூட 2 0 போட்டுட்டு அடுத்து 4ஆல டிவைட் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ நீங்க 4ஆல டிவைட் பண்ணும்போது 6க்குள்ள ஒரு 4 இருக்குமா, பேலன்ஸ் 2 இருக்கும். அடுத்து 7 4s are 28. ஸோ ஆன்சர் இஸ் 1700 கிடைக்குது. அடுத்து 124 25ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 12400 போட்டாச்சு டிவைடட் பை 4. நம்ம 4ஆல கேன்சல் பண்ணும்போது 3 4s are 12 100. ஸோ ஆன்சர் இஸ் 3100. நெக்ஸ்ட் 2675 ஒரு நம்பர் இருக்கு. அப்போ 2675 2 0 போட்டு 100ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு டிவைடட் பை 4 போட்டாச்சு. இப்போ நான் 4ஆல கேன்சல் பண்ணும்போது என்ன நடக்கும், 24க்குள்ள 6 4s are 26க்குள்ள 6 4s are 24, பேலன்ஸ் 2 இருக்கும் 27, அண்ட் 6 4s are 24, பேலன்ஸ் 3 இருக்கு. அப்போ 35 இருக்கு. 8 4s are 32, பேலன்ஸ் 3 இருக்கு. 7 4s are 28 அண்ட் 5 4s are 20. அப்போ சிம்பிளா நமக்கு 2675 25ஆல மல்டிப்ளை பண்றதோட ரிசல்ட் எவ்வளோ, 66875. கிளியரா? அப்போ 25க்கான ட்ரிக் புரிஞ்சதுல. அடுத்து நெக்ஸ்ட் பார்க்கலாம் பாருங்க. அடுத்தது 125ஆல எப்படி மல்டிப்ளை பண்றது. அப்போ இந்த இடத்துல 125க்கு என்ன கான்செப்ட்னா, ஒரு நம்பரை 125ஆல மல்டிப்ளை பண்றதை இந்த இடத்துல நம்ம எப்படி அப்ரோச் பண்ணிக்கலாம், 125 எப்படி எழுதலாம், 1000 டிவைடட் பை 8. அப்போ ஒரு நம்பரை 1000ஆல மல்டிப்ளை பண்ணி அதை 8ஆல டிவைட் பண்ணா அது அந்த நம்பரை 125ஆல மல்டிப்ளை பண்றதுக்கு ஈக்குவலா இருக்கும். ஓகே, இதை நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம் பாருங்க. 32 125ஆல மல்டிப்ளை பண்ண போறேன். அப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன், 32 கூட ஒரு 3 0 சேர்த்துப்பேன் 1000ஆல மல்டிப்ளை பண்றதுக்கு. அடுத்து 8ஆல டிவைட் பண்ணுவேன். இப்போ 8ஆல கேன்சல் பண்ணும்போது 4 8s are 32, ஆன்சர் இஸ் 4000. ரொம்ப சிம்பிளா வந்துருச்சா. 243 into 125 பாருங்க. அப்போ 243 கூட 1000 மல்டிப்ளை பண்ணும்போது 3 0 சேர்த்துக்கணும் டிவைடட் பை 8. இப்போ 8ஆல நீங்க கேன்சல் பண்ண போறீங்க. அப்போ ஃபர்ஸ்ட் 24 3 8s are 24, 3க்குள்ள 8 போகாது, ஸோ 0 போட்டுக்கிறேன். அடுத்து 30 இருக்கு. 30க்குள்ள நீங்க 8 போட்டீங்கன்னா
உங்களுக்கு 3 8s are 24, பேலன்ஸ் 6 இருக்கு. 60யை நீங்க 8ஆல டிவைட் பண்ணும்போது 7 8s are 56, அடுத்தது 40 இருக்கும். 5 8s are 40. ஸோ ஆன்சர் இஸ் 30375. சிம்பிளா முடிஞ்சிருச்சா? அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க 1487 125ஆல மல்டிப்ளை பண்ண போறேன். ஸோ 1487 டிவைடட் பை 8. இப்போ நான் இந்த இடத்துல கேன்சல் பண்ணும். பாருங்க 14க்குள்ள 8 எத்தனை தடவை இருக்கும்? 1 8s are 8, பேலன்ஸ் 6, 68 8 8s are 64. அப்போ 64னா பேலன்ஸ் ஒரு 4 இருக்கு. அப்போ 47 இருக்கு. இப்போ 47க்குள்ள எத்தனை 8 இருக்குன்னு பாத்தீங்கன்னா 5 8s are 40, பேலன்ஸ் 7 இருக்கு. இப்போ 70க்குள்ள எத்தனை 8s இருக்குன்னா 8 8s are 64. அடுத்து 60க்குள்ள 7 8s are 56 and 40 இருக்கும். 5 8s are 40. என்னோட ரிசல்ட் எவ்வளவு வருது? 185875. அதாவது இந்த இடத்துல 1487 125 நான் ஒன்னா எழுதி மல்டிப்ளை பண்ணிட்டு இருந்தோம்னா இவ்வளவு டைமுக்குள்ள என்னால கண்டிப்பா பண்ணிருக்க முடியாது. இது மாதிரி நான் ட்ரிக் யூஸ் பண்ணும்போது எனக்கு இந்த கால்குலேஷன் வந்து சிம்பிளா முடியுது. நமக்கு எப்பவுமே அரித்மெட்டிக்ல நமக்கு ஒரு கொஸ்டினை சால்வ் பண்ணி வரும்போது இந்த மாதிரி நம்பர்ஸால மல்டிப்ளை பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் நிறைய இடத்துல வரும். அப்ப அந்த இடத்துல ஃபுல்லா இந்த ட்ரிக்கை நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா அந்த கொஸ்டினை சால்வ் பண்றதுக்கு எடுக்கிற டைம் வந்து உங்களுக்கு ரொம்ப குறையும். ஓகேவா? ஸோ இன்னொன்று இந்த மாதிரி நிறைய ட்ரிக்ஸ் நான் போடுவேன். அதுல வந்து நீங்க கண்டிப்பா அந்த வீடியோ தொடர்ந்து பாருங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க அண்ட் வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோல இன்னொரு ட்ரிக்கோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ, பாய்.